என் ஊர் தஞ்சாவூர், வெள்ளைக்காரன் வர்றான், வாயில் நுழையில டாஞ்சூர் அப்படின்னு மாற்றிடுறான். இப்போ வரலாறு எழுதுறப்போ டாஞ்சூருக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா என்ன சொல்லணும்? தஞ்சாவூர். திராவிடம்னு ஒன்று எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த திராவிட மாயையால் நாம் இழந்தவை என்பது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்முடைய மரபு வணங்கக்கூடியவர்களுக்கு கருங்கல், வாழக்கூடியவர்களுக்கு செங்கல்ங்கிற மரபு நமக்கு கட்டுமான கலையிலேயே இருக்கு. சங்க இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக இருக்கும் என்று சொன்ன அறிஞர்கள் நமது சமூகத்திலே அவமானப்படுத்தப்பட்டார்கள். வேற எந்த ஒரு மாநிலத்திலேயாவது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா அன்னைக்கு தான் அவங்களுக்கு தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க. கேரளாவில் பட்டணம் இடத்துல ஒரு குழியை கண்டுபிடிச்சு அவங்க நாகரிகம் நம்பினாங்க. கடைசியில் தமிழர் நாகரிகம்னு வந்துச்சு. கர்நாடகாவிலையும் அதே தான் வரும், நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? அதை கன்னட நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்னு ஒரு மொழி இருக்கு, அதுலேருந்து திராவிடம்ங்கிற சொல்லு வருது. கருணாநிதியை ஒத்துக்கிருக்காரு, அதை நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கிறாரு. திராவிடத்துக்கு முன்பாக என்ன இருந்தது என்றால் முந்து திராவிடம். அந்த முந்து திராவிடம் எங்க இருந்தது தெரியாது. இப்படி ஒவ்வொரு துறையிலும் தமிழர்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டே வந்தோம். அதன் காரணம் என்னன்னா, தமிழர்கள் தமிழர் அல்லாதவர்களிடம் ஆட்சியை கொடுத்ததும் பொறுப்பை கொடுத்ததும். தமிழ் மொழிக்கு ஒரு நல்ல ஆட்சியாளர் மட்டும் கிடைத்து விட்டால் போதும், குன்றிலிட்ட விளக்காக தமிழ் மொழி தனது ஒளியை பரப்பும். தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், தமிழின் பெருமையை பேசக்கூடியவர்கள், அந்த பெருமைகள் நிலைக்க வேண்டும் என்றால் கூடுதலாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, தமிழருக்கு மட்டும் வாக்களியுங்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்று நம்பிவிடாதீர்கள் என்று மட்டும் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்தி, அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக சொல்லப்படக்கூடியது அந்த அரங்கம் வந்துட்டு வயது நிறைந்தவர்களால் நிரம்பி இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், பின் டிராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஊசியை போட்டால் கூட சத்தம் கேட்கணும் அப்படின்னு நமக்கு கற்பிக்கப்படுது. இப்படி கற்பிக்கப்படுறதோட விளைவு என்னன்னா, நம்ம ஏதாவது நிகழ்ச்சிக்கு கிளம்புறப்போ நம்ம குழந்தைங்களே வீட்டிலேயே விட்டுட்டு வந்துடுறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து என்ன பேசுகிறோன்னா, அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி கொண்டு போகிறது. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. தமிழர் மரபுல அழகியல் என்பது பூரணத்தில் இல்லை. ஒரு விஷயம் முழுமையடைந்தது என்பதனால் அது அழகடைவதில்லை. மாறாக எதற்காக அந்த முழுமை விட்டு கொடுக்கப்படுகின்றது என்பதில்தான் அழகை நாம் பார்க்கிறோம். இப்போ விஜயாலய சோழனோட அழகை சொல்றப்போ ஒரு உயரமானவர், அவருடைய நிறம், அவருடைய முடி, அவருடைய நடை, இதெல்லாம் சொல்றதில்லை. 96 புண்களை ஆபரணங்களாக தரித்த விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளாம் இப்போ என்ன நினச்சிக்கிறோம், மேலே ஒரு காயம் பட்டு தழும்பு வந்துட்டுன்னா அது வந்துட்டு சரி கிடையாது, அது அவமானம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஜானி டெப்புங்கிற ஒரு நடிகர் மட்டும்தான் எனக்கு இவ்வளவு தழும்பு இருக்குது, நீங்கள் எனக்கு அழகான ஆண்மகன் பட்டம் கொடுனா கொடுக்காட்டி போ அப்படின்னாரு. மற்ற எல்லாரும் வந்து இந்த தழும்புகளை வந்து அறுவை சிகிச்சை செய்து மறைக்கிறப்போ தமிழ் சமுதாயம் என்ன சொன்னிச்சு? விழுப்புண்களை ஆபரணங்களாக தரித்தவர்கள் என்று சொன்னது. அதற்கு நிகரான ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு விழா நடத்துகிறோம். இப்போ அமெரிக்காவில் நம்ம விழா நடத்துகிறப்போ நமக்கு அரங்கு கிடைக்குது. இதே நம்ம தமிழ்நாட்டில் விழா நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அரங்கு கிடைக்காது. பழைய காலகட்டத்தில் எல்லாம் பெரிய பெரிய நிகழ்ச்சிக்கு தான் அரங்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வேலிகள்லாம் நாமே அமைப்போம். இப்போ வாழை மரம் கட்டுறது, அங்கே வந்து குச்சிகள்லாம் வச்சு வேலி அமைக்கிறது, இப்படிலாம் பண்ணுறப்போ அந்த வேலிகளுக்கு அழகு சேர்க்கிறதுக்காக இலைகளையும் பூக்களையும் அங்கே வச்சுக்கிட்டே வரும். அப்படி பூக்கள் வைக்கிறப்போ ஒரு மிகச்சிறந்த பந்தலாக இருந்தாலும் கூட சில இடத்துல வந்து எதை வைக்கலாம் எதை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பூச்சி பிடிச்ச மாவளை யாராவது வீட்டில் தொங்க விடுவோமா? தொங்க விட மாட்டோம். சீவக சிந்தாமணியில் சொல்கிறாங்க, ஒரு திருமணம் நடக்குது, முத்துக்களால் பந்தல் அலங்கரிக்கிறாங்க. அவ்வளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்குது. அப்படி பணம் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல எந்த கூளையை, எந்த இலையை பயன்படுத்துகிறார்கள் என்றால், மான் கறி கற்ற கூளை மவ்வல் சூல் மயிலை பந்தல் என்று எழுதுகிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மான் குட்டி அதனுடைய பால் குடிக்கிற பழக்கத்தை மறந்து முதலாக போய் இலையை கடிச்சு திங்கும்ல, அப்போ அந்த இலையை அதெல்லாம் முழுசாக சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா, கறி கற்று அந்த கூளையை நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கடிச்சு கொஞ்சம் கடிக்காமல் அப்படியே எச்சியோடு இருக்கும். அந்த மான் குட்டி கறி கற்ற அந்த கூளை இருக்கு இல்லைங்களா, அதால் அந்த பந்தல் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பந்தலினுடைய அழகு என்பது அது முழுமையான இலைகளால் அமைக்கப்பட்டதா என்பது அல்ல. ஒரு மான் குட்டியானது ஒரு இலையினால் கடிக்க கற்றுக்கொண்டது இல்லையா, அந்த இலை மற்ற எல்லா இலையையும் விட அழகானது. அதனால் அந்த இலையால் அலங்கரிக்கப்பட்ட பந்தல் தான் அழகானது என்பது நம்முடைய தமிழர் மரபு. இந்த இடத்திலே நடந்த அந்த நடனத்தையும் நான் மான் கறி கற்ற கூளையாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா நம்முடைய சிக்கல் என்னன்னா, நம்ம போராடி தோற்பது இல்லை.
பெரும்பாலும் நாம் வந்து முதுகில் கொத்தப்பட்டு தான் தோற்கிறோமே தவிர நம்ம வந்துட்டு போராடி ஒரு புறம் நம்முடைய முயற்சியின்மையால் நாம் தோற்று விடுவதில்லை. நாம் எங்கு தோற்கடிக்கப்படுகிறோம் என்றால் ஒவ்வொரு இடத்திலையும் போட்டி போட விடாமல் தோற்கடிக்கப்படுகிறோம். நம்ம போய் பேசினா என்னாகும், நம்ம போய் செஞ்சா என்னாகும், நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா என்னாகும், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன எழுதுவான், இந்த எண்ணங்கள் நமக்கு மட்டும்தான் அதிகமாக விதைக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. இதனுடைய விளைவு என்னன்னா 100 முயற்சிகள் நடக்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு முயற்சி தான் செய்கிறோம். அந்த ஒரு முயற்சியை வென்றுட்டுனா ஒரு 10 பேர் கிளம்பி வர்றாங்க. ஆனால் அந்த ஒரு முயற்சி தோற்று போச்சுன்னா அதற்கு பிறகு முயற்சிகளே நடக்காமல் தடுக்கப்படுகின்றன. மற்ற அனைத்து வரலாற்று ஆய்வுகளையும் பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் சில ஹைப்போதிசிஸை வைப்பாங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு வைப்பாங்க. மாற்று மொழியை நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் அதை மறுப்பாங்க. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அகழாய்வு குழி கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அது 4000 ஆண்டுகள் வரை பழமையான ஒரு இடமாக இருக்கலாம்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க கன்னடம் பழமைன்றதுக்கு ஆதாரம் கிடச்சின்றாங்க. அந்த குழியை தோண்டலை, கார்பன் டேட்டிங் பண்ணலை, அங்கே எந்த அகழாய்வும் நடக்கலை. ஒரு குழியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது 4000 வருஷம். இதே மாதிரி கேரளாவில் பட்டணம் இடத்துல ஒரு குழியை கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சி அவங்க நாகரிகம்னு நம்பினாங்க. கடைசியில் தமிழர் நாகரிகம்னு வந்துச்சு. கர்நாடகாவிலையும் அதே தான் வரும், நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதை கன்னட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் மலையாள மொழிக்கு வந்து 1000 ஆண்டு கூட பழமை கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட ஒரு குகை பகுதியில் அவங்களுக்கு பழைய எழுத்துக்கள் கிடைக்கிறப்போ அது பழைய மலையாள எழுத்துக்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல நேரில் வந்து பார்க்குறாரு, நம்ம எழுத்தா இருக்குமோ அப்படின்ட்டு. அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே பழைய மலையாளம் கிடச்சிருன்றாங்க. அவர்களுக்கு நன்றாக தெரியும் அது பழைய மலையாளம் கிடையாதுன்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பழமையான மொழி இருந்திருக்கிறது, அதற்கு ஒரு எழுத்து இருந்திருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் மானம் கெட்டு அதை பிரம்மி எழுத்து என்று பெயர் வைத்தார்கள். நண்பர்களே, ஏன் அதை தமிழ்னு சொன்னால் வாய் கோணிக்குமா? ஏன் தமிழ்னு சொல்லக்கூடாதா? ஏன் இந்த மக்கள் அதை வேடிக்கை பார்த்தாங்க? இதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக திராவிடம் என்ற கருத்துடையவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மொழியியல் கோட்பாடு வைக்கிறாங்க. தமிழ் மொழி என்பது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த திராவிட மொழிக்கு முன்பாக ஒரு மொழி இருந்ததில்ல, அந்த மொழிக்கு முந்து திராவிடம் என்று பெயர் என்று சொல்றாங்க. அதை வந்துட்டு 10 மாநிலத்திலும் ஏற்றிக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வந்து திராவிடத்திலேருந்து எப்படி வந்துச்சோ அதே மாதிரி கன்னடமும் திராவிடத்திலேருந்து வந்துச்சு, மலையாளமும் திராவிடத்திலேருந்து வந்துச்சு, தெலுங்கும் திராவிடத்திலேருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த கோட்பாட்டை யாராவது எதிர்த்து பேசியிருக்கோமா? இப்போ திராவிடம்னு சொல்றாங்களே, அந்த சொல் எங்கேருந்து வந்ததுங்க? தமிழ் என்ற சொல் வாயில நுழையாத அந்நியர்கள் நமக்கு வைத்த பெயர் தான் திராவிடம். ஏன்னா தமிழ்னு அவங்களை சொல்ல முடியல, லகரம் இருக்கு, வாயில நுழையல, அதனால அவங்க வந்துட்டு அதை திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதரும் அவருடைய கருத்து குறைபாட்டால் இன்னொருத்தவங்களுக்கு பேர் வைக்கிறது இயல்பு தான். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க பூர்வீக குடிமக்களுக்கு என்ன பேர்? இன்னைக்கு அந்த பேரை சொன்னா அவங்க ஒத்துக்கிறாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளையர்கள் எங்கள் வரலாற்றை தவறாக எழுதிவிட்டார்கள், அந்த பெயர் தவறான பேர், மாற்றி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்தில் இதே நாட்டில் கருப்பின மக்கள் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க? இன்னைக்கு அந்த பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? சென்சார் போர்ட்லேயே வெட்டி தூக்கிடுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளையர்கள் எங்கள் வரலாற்றை தவறாக எழுதினார்கள், நாங்கள் மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கோம்னு. தமிழ்நாட்டில் நாம் காலம் காலமாக தமிழர்கள் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு திராவிடர்னு கால்டுவெல்னு ஒருத்தர் பெயர் வைக்கிறாரு. இவர்களிடம் போய் கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளையர்கள் உங்களுக்கு பெயர் வைத்து விட்டார்கள், அதை மாற்ற முடியாது என்று சொல்கிறார்கள். வெள்ளையர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அமெரிக்காவிலேயே அவர்களுடைய பெயர்கள் செல்லவில்லை என்றால் வெள்ளையர்களின் செருப்பு ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டிலே அது எப்படி செல்லும்? தமிழ் என்ற சொல்லில் இருந்து திராவிடம் சொல் வருது. அப்ப திராவிடம் என்ற சொல்லுக்கு முன்பாக இருந்த சொல் என்ன? தமிழ் தானே. என் ஊர் தஞ்சாவூர், வெள்ளைக்காரன் வர்றான், வாயில நுழையில, டாஞ்சூர் அப்படின்னு மாத்திடுறான். இப்போ வரலாறு எழுதுறப்ப டாஞ்சூருக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா என்ன சொல்லணும்? தஞ்சாவூர். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திராவிட முறைப்படி நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூர் டாஞ்சூர் ஆச்சு, டாஞ்சூருக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேர் புரோட்டோ டாஞ்சூர். தமிழ்னு ஒரு மொழி இருக்கு, அதுலேருந்து திராவிடம்ங்கிற சொல்லு வருது. கருணாநிதியை ஒத்துக்கிருக்காரு, அதை நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கிறாரு. திராவிடத்துக்கு முன்பாக என்ன இருந்தது என்றால் முந்து திராவிடம். அந்த முந்து திராவிடம் எங்க இருந்தது தெரியாது. முந்து திராவிடத்துக்கு எழுத்து எப்படி இருந்தது தெரியாது. முந்து திராவிடத்துக்கு இலக்கணம் எப்படி இருந்தது தெரியாது. முந்து திராவிடம் பேசின மக்கள் யாரு தெரியாது. இப்போ முந்து திராவிடம்னா என்ன அப்படின்னா, முத்தி போனவர்கள் மண்டையிலே உருவான ஒரு திராவிடத்துக்கு முந்து திராவிடம் என்று பெயர். நீ சித்திரை வெயில்ல முந்து திராவிடத்தை தெருவில் பார்க்கலாம், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அப்ப இவங்க என்ன மொழியியல் கோட்பாடு சொல்றாங்க,
திராவிடத்தில் இருந்து தெலுங்கு வந்தது, திராவிடத்திலிருந்து மலையாளம் வந்தது, திராவிடத்திலிருந்து கன்னடம் வந்ததுன்றாங்கல்ல. தெலுங்கு உருவான காலகட்டத்தில் அப்போ அந்த திராவிடம்ங்கிற மொழி இருந்திருக்கணும்ல. கன்னடம் உருவான காலகட்டத்திலையும் திராவிடம்ங்கிற மொழி இருந்திருக்கணும்ல. மலையாளம் உருவான காலத்திலையும் திராவிடம்ங்கிற ஒரு மொழி இருந்திருக்கணும்ல. இந்த 3 காலத்திலும் தமிழ் என்ற மொழி இருந்தது. நான் ஆதாரம் தர்றேன். இந்த 3 காலகட்டத்திலும் திராவிடம் என்ற ஒரு மொழி இருந்ததற்கு எவனாவது ஆதாரம் தர முடியுமா? இந்த தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்த நாட்டிலேயோ ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா? உபன்யாசகர்கள் கோவிலில் சொல்லக்கூடிய புராணங்களுக்கு சற்றும் குறையாதவை இந்த திராவிடர்கள் நம்மிடம் சொன்ன அரசியல் கதைகள். ஒரு இனமற்ற, மொழியை மறைத்து கொள்ளக்கூடிய தன்மானமற்ற மக்கள் தங்களுடைய நிலைக்கு தமிழர்களை தாழ்த்தியதற்கு உருவாக்கிய ஒரு கருவிதான் திராவிடம் என்ற ஒரு மொழி குடும்பம். திராவிடம்னு ஒன்று எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த திராவிட மாயையால் நாம் இழந்தவை என்பது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பெரிய இழப்பு. தமிழ்நாட்டினுடைய வரலாறை நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒரு 400 ஆண்டுகள் வரைக்கும் பழமை மிக்க வரலாறாக இருந்தால் போதும்னு நினச்சிருக்கோம். தாழ்வு மனப்பான்மை. தெலுங்கை விட தமிழ் வந்துட்டு பழமையான மொழி கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு சங்க இலக்கியங்கள்லாம் வர்றப்போ சங்க இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக இருக்கும் என்று சொன்ன அறிஞர்கள் நமது சமூகத்திலே அவமானப்படுத்தப்பட்டாங்க. அதற்கு பின்பு 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க காலம் இருந்திருக்கணும் அப்படின்னு கண்ணகி வழிபாட்டை அடிப்படையாக கொண்டு சான்றுகள் முன்வைக்கப்பட்ட பொழுது அந்த வாதம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி தமிழகத்தில் கிடைத்த பல்வேறு சான்றுகளை வைத்து அந்த சங்க காலங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு மேலே போச்சு. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக கிமு 3ஆம் நூற்றாண்டிலே பயன்படுத்தப்பட்ட பிராமி என்ற எழுத்தில் இருந்துதான் பிறகு தமிழி என்ற எழுத்து வந்தது என்று பல்வேறு நபர்களும் சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் தொடர்ந்து பதவிகளையும் விருதுகளையும் சம்பளங்களையும் தூக்கி தூக்கி கொடுத்தார்கள். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலேயாவது அந்த மாநிலத்துடைய மொழியை குறைச்சி சொல்றவனுக்கு இந்த அதிகாரங்கள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்குமா? தமிழ்நாட்டில் கிடைத்தது. அதற்கு காரணம் என்னன்னா, நாம கேள்வி கேட்கல, ஏத்துக்கிட்டோம், வேடிக்கை பார்த்தோம். நமது தாயான தமிழ் தாயின் மானத்தை அவர்கள் விலை பேசுவதில் நாம் வேடிக்கை பார்த்தோம். இதுக்கெல்லாம் பிறகுதான் நமக்கு வந்துட்டு மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு சமஸ்கிருதம் பழமையான மொழி என்பதை அடிப்படையாக கொண்டு பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க. மத்திய அரசுக்கும் இவர்களுக்கும் அரசியல் போட்டி வர்றப்போ நீ என்ன பண்ற, நான் என்ன பண்றேன்னு ஒரு நிலை வருது. அப்போ மத்திய அரசால் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை என்ன பண்ணுதுன்னா, மதுரையில் ஒரு அகழாய்வு குழியை மூடுறாங்க. இனிமேல் நாங்கள் வந்து தொல்லியல் ஆய்வு பண்ண மாட்டோம், 3 கட்ட அகழாய்வே போதுன்றப்போ இவர்கள் அவங்கள குறை சொல்றதுக்காக தான் கீழடியில் அகழாய்வு வேணுன்ற பிரச்சாரத்தையே கையில் எடுத்தாங்க. மத்திய அரசு மூடிட்டு பாரு அகழாய்வு குழியை போய் தோண்டு. அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் அகழாய்வுகள் எப்படி நடந்தனங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு தொல்லியல் துறை இருக்கிறது. அதுபோல தமிழ்நாடு அரசுக்கும் 1967ஆம் ஆண்டிலிருந்து ஒரு தொல்லியல் துறை இருக்கு. இப்போ அவங்கள குறை சொல்ற நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? 1968 1969 2 ஆண்டுகளுக்கு கொற்கை பகுதியில் தமிழக தொல்லியல் துறை அகழாய்வு செய்தது. அந்த அகழாய்விலும் கீழடியில் கிடைக்கிற மாதிரி நிறைய மாதிரிகள் கிடைத்தன. அப்படி கிடைத்த மாதிரிகளையும் கீழடியில் எப்படி அனுப்புறாங்களோ அதே மாதிரி கார்பன் காலக்கணிப்புக்கு அனுப்பி வச்சாங்க. அப்படி அனுப்பி வைக்கிறப்போ அந்த அகழாய்வு மாதிரிகளில் ஒரு மாதிரியினுடைய காலகட்டம்ங்கிறது கிமு 8ஆம் நூற்றாண்டு என்று வந்தது. வேற எந்த ஒரு மாநிலத்திலேயாவது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா அன்னைக்கு தான் அவங்களுக்கு தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க. அந்த மாநிலத்தில் இருக்கிற பாடத்திட்டத்தில் அந்த செய்தியை சேர்த்திருப்பாங்க. இதை கண்டுபிடித்தவர்களை கதாநாயகர்களாக கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அகழாய்வு குழியை அப்படியே மண்ணு போட்டு மூடினாங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய தலைவராக அப்ப இருந்த நாகசாமி அவர்கள் கார்பன் டேட்டிங்ன்ற முறையை ஏற்றுக்க முடியாது, கார்பன் டேட்டிங்ல முடிவு தவறா வரும் அப்படின்னு சொன்னார். கார்பன் டேட்டிங்கிறது நோபல் பரிசு பெற்ற ஒரு சர்வதேச கண்டுபிடிப்பு. அது ஒரு மாநில தொல்லியல் தலைவர் தமிழினுடைய பழமை அதிகம் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக தவறான முறை என்று சொன்னார். நாகசாமி அவர்கள் தொல்லியல் துறையில் ஓய்வு பெறும் வரை அடுத்த 22 ஆண்டுகளுக்கு கார்பன் டேட்டிங் என்ற முறை தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பயன்படுத்தப்படவே இல்லை. கொற்கை பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு அகழாய்வு கூட நடைபெறவில்லை. 50 ஆண்டுக்கு பிறகு இப்போதான் அவங்க வந்து அகழாய்வு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரு ஆய்வு முடிவை பல ஆண்டுகள் தாமதமாக அறிவித்ததை கொண்டாடக்கூடிய ஒரு இனத்தை நம்ம பார்த்துருக்கோமா? 1969ஆவது ஆண்டிலேயே தமிழ் மொழியினுடைய பழமை கிமு 8ஆம் நூற்றாண்டு என்று தமிழக தொல்லியல் துறையால் அறிவித்திருக்க முடியும். அவங்க அப்போ அறிவிக்கல. கீழடி அகழாய்வு மத்திய அரசாங்கம் மூடின பின்னாடி
அங்கே 4ஆம் கட்ட அகழாய்வில் தோண்டி அங்கே ஒரு மாதிரி எடுத்து அதில் அதே கார்பன் பரிசோதனையில் முடிவு வந்துட்டு கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு வர்றப்போ தமிழ் மொழியோட பழமை கிமு 6ஆம் நூற்றாண்டு நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னு அவங்களும் சொன்னாங்க, நாமளும் நம்பணும். நம்மளை மாதிரி ஒரு அறிவு கெட்ட இனம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? சொல்லுங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, நமக்கு வரலாற்று அறிவு இல்லாமல் போனது. வரலாறு நமக்கு எவ்வளவு முக்கியம் என்ற ஒரு புரிதல் இல்லாமல் போனது. நாம் எதையெல்லாம் இழந்தோம் என்ற பட்டியலையும் சேர்த்து நாம் இழந்து விட்டோம் என்பதுதான் இங்கு அவமானத்துக்குரிய உண்மை. தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய வகையான ஆய்வுகள் இருக்கின்றன. பாறை ஓவியங்கள் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்குது இல்லைங்களா? அந்த பாறை ஓவியங்கள் மத்திய தொல்லியல் துறை கண்டுபிடிக்கல. 1970 வரைக்கும் நமக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் பாறை ஓவியமே கிடையாது. ஏன்னா பாறை ஓவியம்லாம் ரொம்ப பழமையான மனிதர்கள் வரையக்கூடியது. தமிழர்கள்ங்கிறவங்க தென்னிந்தியாவில் இல்லையே, வட இந்தியாவில தானே வந்தாங்க. அப்போ பாறை ஓவியம்னு ஒன்று உங்கள் ஊரில் இருக்காது. வட இந்தியாவில் பாறை ஓவியம் வரைந்தவர்கள் பின்னாடி தென்னிந்தியாவிற்கு வந்தார்கள் என்ற ஒரு கருதுகோள் முன்வைக்கப்பட்டது. 1970க்கு பின்னாடி ஒரு பேராசிரியர் பல்கலைக்கழக மாணவர்களோட போய் ஒரு ஆய்வு பண்ணுறப்போ அவர் தற்செயலாக பாறை ஓவியங்களை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதே பாறை ஓவியங்கள் இந்தியாவின் வடபகுதியிலையும் உலகத்தின் பல்வேறு இடங்களையும் கண்டுபிடிக்கப்படுறப்போ இந்த பாறை ஓவியங்களோட பழமை 7000 பழமை, 8000 பழமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிடைச்ச பாறை ஓவியங்களோட பழமை என்னன்னு கேட்குறப்போ 3000 ஆண்டுகள் பழமை என்று அவர்கள் மாற்றி சொன்னார்கள். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு தொல்லியல் துறை நூல்களில் அப்படி தான் இருக்கு. அது போல நீங்க பாத்தீங்கன்னா ஆதி மனிதர்கள் இறந்து போறப்போ அவங்கள கற்படுக்கையில் புதைப்பாங்க. அந்த இடத்துல கற்களால் தான் அவங்க நினைவு சின்னத்தை உருவாக்குவாங்க. இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. இப்போ கல்லறைன்னு சொல்றோம் இல்லைங்களா? நமக்கு என்ன ஒரு மரபுன்னா, வீட்டை செங்கல்லாலையும் கோவிலை கருங்கல்லாலையும் கட்டக்கூடிய மரபு நமக்கு இருக்கு. ஏன் நம்மளால வீட்டை கருங்கல்ல கட்ட முடியாதா? கருங்கல் தானே உறுதியானது. எதுக்கு செங்கல்ல கட்டணும்? நம்ம வீடு கட்டுறோம் பரவாயில்லைங்க. சோழர்களுடைய அரண்மனையினுடைய மிச்சம் நமக்கு மாளிகை மேட்டில் கிடைச்சிருக்கு. அங்கே பார்த்தா மாளிகையும் பெரும்பகுதி செங்கலால் தான் கட்டப்பட்டிருக்கு. தூண் ஊன்றக்கூடிய இடங்களில் மட்டும் அவங்க கருங்கல்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க. எதுக்கு கருங்கல்ல அவங்க அதிகமாக பயன்படுத்தலை, ரொம்ப குறைவாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் கோவில்லாம் முழுக்க கருங்கல்லால் கட்டுறாங்கன்றப்ப நம்ம மரபு தெரியுது. ஆதிகால தமிழர்கள் இறந்தவர்களை புதைச்சி வணங்குறதுக்கு கருங்கல்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க, வீடு கட்டுறதுக்கு செங்கல்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க. பின்னாடி அந்த கோயில் கட்டக்கூடிய தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்தில் செங்கல் கோயிலை கட்டிட்டு பின்னாடி அந்த தொழில்நுட்பம் வந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா செங்கல் கோயிலையும் அவங்க கருங்கல் கோயிலுக்கு மாற்றுறாங்க. ஆனால் அப்பையும் கூட வீடுகளை அவங்க கருங்கலுக்கு மாற்றலை. ஏன்னா நம்முடைய மரபு வணங்கக்கூடியவர்களுக்கு கருங்கல், வாழக்கூடியவர்களுக்கு செங்கல்ங்கிற மரபு நமக்கு கட்டுமான கலையிலேயே இருக்கு. இது நம்முடைய மரபு. வழக்கம் போல திராவிடத்துக்கு கட்டுமான கலைன்னு ஒன்று கிடையாது. தமிழர் கட்டிடக்கலையை திராவிட கட்டிடக்கலைன்னு போட்டுக்கிறாங்க. அதை அடுத்தது வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போ அந்த மரபில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கருங்கல் கட்டுமானங்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்கோம் பழைய காலத்தில் இருந்து. இந்த கருங்கல் கட்டுமானங்களோட பழமை என்ன அப்படின்னு கேட்குறப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்கன்னா, கிமு 500 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருங்கல் கட்டுமானங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தா தெரியும், அது ரொம்ப செம்மையாலாம் செதுக்கி இருக்க மாட்டாங்க, ரொம்ப மேம்போக்காக செதுக்கியிருப்பாங்க. அது பார்க்குறப்ப இரும்பு பயன்பாடு பெரிதாக அதில் நமக்கு கிடைக்காது. ரொம்ப குறைவாக இரும்பு பயன்பாட்டில் உருவாக்கியிருப்பாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். தமிழர்கள் கிமு 7ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் மொழியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். கிமு 3345 ஆண்டிலேயே நம்ம இரும்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம கார்பன் நானோவை பயன்படுத்தி இருக்கிறோம். கிமு 12ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம இரும்பு கருவிகளை வைத்து அறுவை சிகிச்சையை செய்திருக்கோம். நமக்கு கருவியும் கிடைச்சிருக்குது, மண்டை ஓடும் கிடைச்சிருக்குது. இவ்வளவு நாகரிகங்களை பெற்ற நாம் கிமு 500 தான் கருங்கல் வச்சு பதுக்கை செஞ்சுட்டு இருந்தோமா? நம்ம வரலாற்று நூல்களில் எழுதுறாங்க. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தொல்லியல் துறை வெளியிட்ட வரலாற்று நூல்கள் நமக்கு அப்படிதான் எழுதப்பட்டது. ஒரு ஒப்பாய்வு செஞ்சு எப்படி நீங்க எழுதுனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட நமக்கு நாதி இல்லை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் தமிழர்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டே வந்தோம். அதன் காரணம் என்னன்னா, தமிழர்கள் தமிழர் அல்லாதவர்களிடம் ஆட்சியை கொடுத்ததும் பொறுப்பை கொடுத்ததும். நமக்கு என்னன்னா எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்கு, நம்முடைய வேலை நம்ம நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், குடும்பம் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியது தமிழர்கள், ஆனால் நாட்டை தமிழர்கள் நிர்வாகம் செய்யவில்லை நண்பர்களே. அதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறோம், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். நம்முடைய படிப்பையும் நம்முடைய பதவியையும் நம்முடைய அதிகாரத்தையும் நாம் தமிழ்நாட்டின் பக்கமாக திருப்ப வேண்டும். தமிழ்நாடு என்பது ஒரு பெரிய ஆலமரத்தினுடைய வேர் மாதிரி. இன்னைக்கு உலகத்தில் இவ்வளவு நாடுகளில் தமிழர்கள் இருந்தாலும் அத்தனையும் விழுதுகள் தான்.
இந்த விழுதுகள் பலமாகும் வரைக்காவும் நமக்கு வேர்கள் மிக மிக முக்கியமானவை. அப்போ இந்த அனைத்து வளர்ச்சிக்குமான ஒரு அடிநாதமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு தான். நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்கிறப்ப சொல்லுங்க, தமிழ்நாடு நல்லா இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நல்லா இருக்க முடியும். யூதர்களுக்கு இது நல்லா தெரியும். உலகத்தில் எவ்வளவு நாடுகள் இருந்தாலும் எவ்வளவு வளத்தோடு இருந்தாலும் இஸ்ரேலில் ஏதாவது ஒன்றா பதறுவாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கப்பே தமிழ்நாடு அந்நிய நாடு தான். தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குதாம்பான்னு தமிழ்நாட்டிலே பேசிக்கிறானுங்க. சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்போ இவ்வளவு நெருக்கடியான மோசமான ஒரு கால சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, தமிழர்களுடைய தாழ்வு மனப்பான்மை. இப்போ யாராவது நம்ம கிட்டக்க வந்துட்டு நாங்கள் தான் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்பிடுவோம். நாங்கள் தான் உங்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்தோம்னா கூட நம்பிடுவோம். நம்ம நம்பாதது ஏதாவது ஒன்று இருக்கா அந்த உலகத்தில்? இதே மாதிரி நாம் யாருக்காவது போய் சொல்ல முடியுமா? இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தொல்லியல் ஆய்வுகளின் அடிப்படையில் உலகத்துக்கு இரும்பை கொடுத்த நிலம் தமிழ் நிலம், கொடுத்தவர்கள் தமிழர்கள். இதான் உண்மை இல்லைங்களா? இன்னைக்கு வரலாற்று ஆதாரம் எல்லாருக்கிட்டே இருக்குல்ல. இந்த ஆதாரத்தை கொடுத்து ஒரு கன்னடரையோ ஒரு மலையாளியோ ஒரு தெலுங்கரையோ தமிழர்கள் எங்களுக்கு நாகரிகம் கொடுத்தார்கள் ஒத்துக்கொள்ள சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒத்துப்பாங்களா? ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஆனால் தமிழர்கள் மானம் கெட்டு 1930க்கு பின்னாடி வந்த ஒரு இயக்கம் தான் எங்களுக்கு எல்லாமே கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோமே, இது எப்படி உருப்படும்? தனித்தன்மைகளை அவமானங்களாக பார்க்காதீர்கள். ஒரு அக்லி டக்னு ஒரு கதை இருக்கும் ஆங்கிலத்தில். ஒரு பெரிய ஒரு வாத்து கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு வாத்து மட்டும் வித்தியாசமாக இருக்கும். மற்ற எல்லா வாத்தும் அந்த வாத்தை கேலி பண்ணுங்க, கூட சேர்த்துக்காதுங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். மற்ற வாத்துங்கள்லாம் வளர்ந்து வாத்தா தான் வரும். ஆனால் இவர்களால் ஒதுக்கப்பட்ட அந்த வாத்து இருக்குல்ல, அது உண்மையில் வாத்து கிடையாது, ஒரு அன்னம். அது வளர்ந்து ஒரு அன்னப்பறவையாக மாதிரி சிறகு விரித்து இப்படி நிற்கும். அந்த கதையில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நாம் வாத்தாக இருக்கக்கூட லாயக்கில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் அன்னமாக இருக்கலாம். தமிழர்கள் இந்திய திருநாட்டின் அன்னப்பறவைகள். ஆனால் அந்த பெருமிதம் நம்ம குழந்தைங்களுக்கு கடத்தப்படுதானா? கிடையாது. நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மாநில பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை பற்றி ஒரு 65 பக்கத்துக்கு மேலே இருக்கு. தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்கள் இருக்காங்கல்ல, சங்ககால அரசர்கள், அவங்கள பற்றி ஒரு 2 பக்கமும், பிற்கால அரசர்கள் பற்றி 10 பக்கமும் தான் இருக்கு. மொத்தம் 12 பக்கம், அவங்களுக்கு 65 பக்கம். அப்போ அந்த குழந்தைங்க ஐரோப்பாவை மதிக்குமா, தமிழ்நாட்டை மதிக்குமா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தான் தங்கள் குழந்தைகளுக்கு தங்கள் வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தங்கள் பெருமிதங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பெருமிதங்கள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசும் கடிவாளமும். நாளைக்கு இந்த குழந்தைங்க ஏதாவது தவறி போறாங்கன்னா அப்ப நீங்க தட்டி கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும்ல. அந்த நியாயத்தை அந்த பெருமித உணர்வு மட்டும்தான் கொடுக்கும். இங்க பாருப்பா, நமது முன்னோர்கள்லாம் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அந்த மரபுல நீ வந்திருக்கிற, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தான் சரியா இருக்கும். அதுக்கு மாறாக நம்மலாம் காட்டு மிராண்டிங்க, நம்ம காட்டு மிராண்டி மொழி பேசிட்டு இருந்தோம், மகனே நீ பண்ணுன்னு சொல்ல முடியுமா உங்களால? உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்போ இன்றைக்கு மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய காலங்களையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்பது வரலாற்று கல்வியை கொடுப்பது. இன்னொரு சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு நாம் நமது வரலாற்றை பேச தயங்குவதால் தான் நமது வரலாற்றோடு தொடர்பே இல்லாதவர்கள் அதுக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தமிழர்கள் ஆட்சி செய்யவில்லை. தமிழை தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் தான் கற்பிக்கிறார்கள், ஆனால் தமிழர்கள் அதை கற்பிக்கவில்லை. தமிழ் முறையில் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த வாய்ப்பை கூட பிறர் பயன்படுத்துகிறார்கள், தமிழர்கள் அதுக்கு நியமிக்கப்படுவதில்லை. அப்படின்னா தமிழ் மொழியால் ஒரு நன்மை நடக்குதுன்னா அந்த நன்மை கூட தமிழருக்கு இல்லைன்னா நமக்கு எப்படி நல்லது நடக்கும்? அப்ப நம்முடைய இன அடையாளத்தை, நம்முடைய மொழி அடையாளத்தை, நம்முடைய போராட்டத்தை நாம தான் கையில் ஏந்தணும். நாம் கையில் ஏந்தாமல் போராடக்கூடியவர்களை பார்த்து விலகி நின்றுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த போராட்டத்தினுடைய எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்க போவது கிடையாது. இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் என்ன சட்டம் இருக்கு? மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் படிக்கணும்னா இருக்கு, மாணவர்கள் மாநில மொழியில படிக்கணும்னு இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன இருந்தது? அவரவர் தாய்மொழியை படிக்கணும். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் மாநில மொழியை படிக்காம அவங்கவுங்க தாய்மொழியை படித்தா போதும்? ஏன்னா சட்டம் எழுதினவருக்கு தாய்மொழி வேற, அதை அமல்படுத்தினவங்களுக்கு தாய்மொழி வேற, ஓட்டு போட்டவங்களுக்கு தாய்மொழி வேற. அப்போ இந்த சிக்கல்களை, இந்த நடைமுறை சிக்கல்களை நாம் வரலாற்றில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழி என்பது இந்த உலகத்தின் செழுமை மிக்க மொழிகளில் ஒன்று. ஐயா விக்டர் ஐயா சொல்லியிருந்தாங்க இந்த மொழியினுடைய சிறப்பு பற்றி.
இது எப்போ நமக்கு புரியும்னா மற்ற ஐரோப்பிய மொழிகள்லாம் எடுத்து பார்க்குறப்ப புரியும். இப்போ ஐரோப்பிய மொழி இலக்கணத்தை நடத்துகிறப்போ இதை ஏன் இப்படி சொல்லணும்னு குழந்தை கேட்குறப்போ அது கிரேக்க உச்சரிப்புமா, அது ஜெர்மானிய உச்சரிப்பு, இது பிரெஞ்சு உச்சரிப்புன்றப்ப அந்த குழந்தை கடைசியாக கேட்கும் ஆங்கில உச்சரிப்புன்னு ஒன்று இல்லையா, இந்த அத்தனை உச்சரிப்பையும் தப்பாக உச்சரிச்சா அதாம ஆங்கில உச்சரிப்பு. நான் ஒரு காலகட்டத்தில் வருத்தப்பட்டு இருந்தேன், நமக்கு வந்து ஆங்கிலம் சரியாக உச்சரிக்க முடியலையே அப்படின்ட்டு. ஜெர்மனை சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எங்கள் மொழியை அவங்க காலங்காலமாக தப்பாக தான் உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் ஆங்கிலம்னே பேர். ஆங்கிலம் என்பதே ஒரு தவறான உச்சரிப்பு தான். இப்போ வில்லெல்ம்னு எங்களுக்கு ஒரு அரசு இருக்காரா, இங்கே காலங்காலமாக வில்லியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வில்லியம்னு வரமாட்டேங்குது, அதனால அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ வந்து ஆங்கிலத்தை சரியாக உச்சரிக்கணும் முயற்சி பண்ணாத, நீ உச்சரிக்கிறது ஆங்கிலம், அவங்களும் அப்படி தான் உச்சரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் அப்படி உச்சரிக்க முடியாது. தமிழுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது, தமிழுக்குன்னு சொந்தமாக இலக்கியம் இருக்குது, தமிழுக்குன்னு சொந்தமாக வரலாறு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழுக்கென்று சொந்தமாக வேர் சொற்கள் இருக்கின்றன. இந்த ஆங்கில மொழி உருவாகின்ற பொழுதே வேர் சொல் அடிப்படையில் உருவாக்கலை. ஒரு சொல் இருக்கும், அதுக்கு வந்து இது ப்ரெஃபிக்ஸ் இது செஃபிக்ஸ்னு கண்டுபிடிச்சதே ரொம்ப பின்னாடி தான். அப்போ எப்போ அவங்க இலக்கணம் எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் வந்து பரவிட்டாங்க. அவனை போய் நீ வந்துட்டு இந்த மொழியை படின்னு சொல்கிறப்ப அவன் ஒரு கேள்வி கேட்குறான், ஏன் மொழிக்கு இலக்கணம்னு ஒன்று இருக்குது, உன் மொழிக்கு இலக்கணம் இருந்தால் குடு படிக்கிறேன்றான். அப்போ அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக எழுதப்பட்ட இலக்கணம் தான் ஆங்கில மொழியினுடைய இலக்கணம். நம்முடைய இலக்கணம் நாம் படிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு வேறுபாடு புரியுது இல்லைங்களா? அப்போ ஆங்கில மொழி என்பது நம்ம பார்த்து நம்ம தேவைக்காக அவர்கள் உருவாக்கின ஒரு மொழி தான். ஒருவேளை ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் இந்த உலகத்தை ஆளவில்லை என்றால் நாம் மட்டுமல்ல அவர்களும் இன்றைக்கு ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த இடத்துல உண்மை. ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த அரசவையில் அரசர்கள் வந்து ஜெர்மன் மொழி பேசிக் கொண்டிருந்தார்கள், கவிஞர்கள் பிரெஞ்சு மொழியில் எழுதி கொண்டிருந்தார்கள், அறிஞர்கள் வந்து லத்தீன்லையும் கிரேக்கத்திலையும் எழுதிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து நியூட்டன்லாம் வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்காருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ யாரா வந்து ஆங்கிலம் பேசிட்டு இருந்தாங்கன்னா சாமானிய மக்கள் மட்டும்தான் நாங்கள் ஆங்கிலம் பேசிட்டு இருந்தாங்க. 8ஆம் ஹென்ரிங்கிற அரசர் ஆட்சிக்கு வரும் வரை ஆங்கிலம் ரொம்ப ஒரு எளிய மக்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் 8ஆம் ஹென்ரியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இன்னைக்கு ஆங்கிலம் உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றது. தமிழர்களாகிய நமக்கு தேவை நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பை அடுத்தவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பது அல்ல. நாம் நிரூபிக்க பாடுபடுவோம், அது நம்முடைய வேலை. இருந்தாலும் கூட சிலர் எவ்வளவு ஆதாரம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க ஒரு முடிவோடு தான் இருப்பாங்க. நம்ம இவ்வளோ பெரிய புத்தகத்தை கொடுங்க 8 ரூபா, இவ்வளோ பெரிய தொல்லியல் ஆய்வு முடிவு கொடுங்க 8 ரூபா இல்லைங்களா? ஏன்னா 8 ரூபான்னு அதுக்கு விலை முடிவு பண்ணிட்டான். நீங்கள் என்ன சொன்னாலும் 8 ரூபான்னு சொல்ல போகிறான். அதனால் நம்முடைய ஆய்வுகளை நாம் நம்முடைய திருப்திக்கு பண்ணுவோம். அவங்க ஏற்றுக்கணும்னு நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயம் நம்முடைய தேவை நம்முடைய மொழியையும் இனத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரு அரசு. இலங்கையில் 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்று உலகத்துக்கே தெரியும். ஐநா சபை அதை படுகொலை என்று ஒப்புக்கொண்டது. இருந்தாலும் கூட இலங்கை தமிழர்களால் எந்த நீதியையும் பெற முடியவில்லை என்றால் அதற்கு ஒரே காரணம், அவர்களுக்கென்று ஒரு அரசு இல்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசு, நமக்கு பக்கத்தில் இருக்குது இந்திய அரசு, தமிழ்நாட்டில் இருக்குது திராவிட அரசு. இந்த 3 அரசர்களும் சேர்ந்து இலங்கை தமிழர்களை கைவிட்டன. நாளைக்கு நாம் 8 கோடி பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, 15 கோடி பேர் இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் என்றால் நமக்கு ஒரு அரசு இல்லைன்னா அது நடக்காது. அதற்கு மாறாக ஆங்கிலத்திற்கு ஒரு 8ஆம் ஹென்றி கிடைத்தது போல தமிழ் மொழிக்கு ஒரு நல்ல ஆட்சியாளர் மட்டும் கிடைத்துவிட்டால் போதும். குன்றிலிட்ட விளக்காக தமிழ் மொழி தனது ஒளியை பரப்பும். தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், தமிழின் பெருமையை பேசக்கூடியவர்கள், அந்த பெருமைகள் நிலைக்க வேண்டும் என்றால் கூடுதலாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, தமிழருக்கு மட்டும் வாக்களியுங்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்று நம்பிவிடாதீர்கள் என்று மட்டும் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்தி இந்த இடத்துல இப்படி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.